இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். இது ஜெபத்தில் விடாமுயற்சியுடன் கேட்பதின், தேடுவதின், தட்டுவதின் அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஜெபிக்கும்போது அவர் நிச்சயமான நன்மைகளை தருவார். இயேசு கேளுங்கள் என்று சொன்னார். நாம் ஜெபத்திலே தேவனிடத்தில் நம் தேவைகளை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தருவார். தேடுங்கள் என்று சொன்னார். நாம் அவருடைய வழியையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய வழிகளையும் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். பிறகு எல்லாம் அவர் கூட கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், தட்டுங்கள் என்று சொன்னார். நாம் நம்முடைய இதய தரவுகளை திறக்கும்போது தட்ட வேண்டும். அது திறக்கும் வரை நாம் தட்ட வேண்டும். விடா முயற்சியுடனும் தட்ட வேண்டும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் பொருளை பெறுவது மட்டும் கூடவில்லை. ஆன்மீக ரீதியான அறிவு, தெளிவு, நன்வாழ்வை பெறுவதற்காகவும் இது கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்கள் சித்தத்தின்படி எங்களுடைய தேவையை அறிவதற்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களை நம்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி இணங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளைக்கான கிருபை செய்ய ஸ்தோத்திரம். இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவளை குடும்பங்களையும் கத்திர ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன தேவைன்னு தேவனே நமக்கு தெரியும் கத்தாவே. இந்த நாட்களையும் விசேஷமாக குறைவுள்ள மக்களுக்கு நீ நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறப்பா. என்னென்ன குறைகள் வந்து அந்த தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. வியாதி வந்து குறைன்னு கத்தாவே, வியாதி விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறேன். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிரிப்பேன். வியாதி வந்து விளக்கம் சொன்னீங்க ஆண்டவரே, மனம் முடியாது ஜெபிக்கிறப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. அப்போ இந்த சரீர சுகம் பலன் ஜீவனை தாங்கப்பா. எல்லா நன்மைகளையும் தர முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாளையும் வேலை இல்லாததுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை தாங்கப்பா. தந்து ஆசீர்வதித்து அப்படி எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறாண்டே. இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. கேட்டும்போது கொடுக்கிற தேவன் இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.